ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சேலம் தர்மபுரி நேஷனல் ஹைவேல இருக்கிற தொப்பூர் கணவாயை கடந்து போயிட்டு தான் இருக்கு. குடும்பத்தோட போற கார்ஸ், நைட் டைம் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பஸ்கள், கண்டெய்னர் லாரிகள்னு சாதாரண மக்களுக்கு இது ஜஸ்ட் இன்னொரு ரோடு மட்டும்தான். ஆனா ரெகுலரா நைட் டைம்ல வண்டி ஓட்டு டிரைவர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தொப்பூர் கணவாயினாலே உள்ளுக்குள்ள ஒரு மரண பயம் இருக்கும். இங்க பயம்னு நான் சொல்றது பேய் பிசாச பத்தி கிடையாது. இந்த ரோட்ல நீங்க பண்ற ஒரே ஒரு செகண்ட் அஜாக்கிரதை அடுத்த சில நொடிகள்ல பல குடும்பங்களை, பல உயிர்களை மொத்தமா அழிச்சிடும். இன்னைக்கு நம்ம பேச போறது எந்த ஒரு கற்பனை கதையும் கிடையாது. தொப்பூர் கணவாயோட 100% உண்மையான ரத்தமும் சதையுமான அந்த பயங்கரத்தை மட்டும்தான். தொப்பூர் கணவாய் இந்தியாவிலேயே மிக பிஸியான NH44 நேஷனல் ஹைவேயோட ஒரு பகுதி. இந்த ஸ்ட்ரெச் தான் சேலம், தர்மபுரி, பெங்களூர், சென்னைன்னு மிக முக்கியமான சிட்டிஸை இணைக்குது. இதனாலேயே இந்த ரோட்ல தினமும் போற ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரொம்பவே அதிகம். குறிப்பா அசுர வேகத்துல போற கண்டெய்னர் லாரிகள், ஆயில் டேங்கர்கள், லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் வண்டிகள்னு இந்த ரோடு எப்போதுமே பரபரப்பா இருக்கும். பகல் நேரத்திலேயே இங்க வண்டி ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க். ஆனா நைட் 12 மணிக்கு மேல இந்த ரோட் கொடுக்கிற மென்டல் ப்ரெஷர் இருக்கே, அது ரொம்பவே கொடூரமானது. ஏன்னா தொப்பூர் கணவாய் அப்படிங்கிறது டிரைவிங்குக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆபத்தான கண்டிஷன்ஸையும் ஒன்னா வச்சிருக்கு. செங்குத்தான மலைப்பாதை வளைவுகள், அபாயகரமான ஷார்ப் திருப்பங்கள், தொடர்ச்சியா வர்ற கனரக வாகனங்கள், அதோட டிரைவர்களோட தூக்க கலக்கம், குறிப்பிட்ட சீசன்ல திடீர்னு வர்ற அடர்ந்த பனிமூட்டம், இது எல்லாமே ஒன்னா சேரும்போது இந்த இடம் ஒரு மிக மோசமான ஆக்சிடென்ட் ஜோனா மாறுது. தொப்பூர் கணவாயோட மிக முக்கியமான உண்மையான ஆபத்து என்ன தெரியுமா? கனரக வாகனங்கள்ல ஏற்படுற பிரேக் ஃபெயிலியர். ஒரு பெரிய லாரி டன் கணக்குல வெயிட் ஏத்திக்கிட்டு அந்த செங்குத்தான மலைப்பாதையில இறங்கும்போது டிரைவர்கள் தொடர்ச்சியா பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பிரேக் சிஸ்டம் பயங்கரமா ஓவர் ஹீட் ஆகிடும். வண்டியோட பிரேக் லைனர்ஸ் தேஞ்சு ஒரு கட்டத்துல பிரேக் பிடிக்காமலே போயிடும். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, 30-40 டன் எடையுள்ள ஒரு கண்டெய்னர் லாரி அந்த சரிவுல பிரேக் பிடிக்காம வேகம் எடுக்கும்போது டிரைவரால வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சாதாரண ரோடு மாதிரி இங்க வண்டியை சட்டுன்னு நிறுத்தவும் முடியாது. வளைவுகள்ல வண்டி மொத்தமா கவுந்துடும். நைட் டைம்ல இங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு விசிபிலிட்டி நொடிக்கு நொடி மாறும். சில சீசன்ல பனிமூட்டம் எவ்வளவு அதிகமா இருக்கும்னா உங்களுக்கு முன்னாடி போற வண்டியோட டெயில் லைட் கூட உங்களுக்கு தெரியாது. அந்த இருட்டுல பனிமூட்டத்துக்கு நடுவுல ஒரு வளைவுல முன்னாடி போற வண்டி திடீர்னு பிரேக் அடிச்சா பின்னாடி வர வண்டிக்கு ரியாக்ட் பண்ண நேரமே கிடைக்காது. முன்னாடி வண்டி அதுக்கு பின்னாடி வர வண்டி இதுல மோதும். இப்படித்தான் தொப்பூர் கணவாயில தொடர் விபத்துக்கள் கொடூரமா நடக்குது. லாங் டிஸ்டன்ஸ் நைட் டிரைவிங் பண்ணாதவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய மென்டல் டார்ச்சர்னு புரியாது. குறிப்பா நள்ளிரவு 1 மணி 2 மணிக்கு மேல நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா டயர்டாக ஆரம்பிக்கும். நம்ம மூளையோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப ஸ்லோவாகும். அந்த நேரத்துல பல டிரைவர்ஸ்க்கு நடக்கிற ஒரு விஷயம் மைக்ரோ ஸ்லீப். மைக்ரோ ஸ்லீப் அப்படின்னா அதீத சோர்வால உங்களுக்கே தெரியாம உங்க மூளை ஜஸ்ட் ஒரு 2 இல்லைன்னா 3 செகண்ட் அப்படியே ஆஃப் ஆகிடும். உங்க கண் திறந்தே கூட இருக்கலாம், ஆனா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. ஒரு சாதாரண ரோட்ல இதுவே பெரிய ஆபத்து. ஆனா சுத்தியும் அசுர வேகத்துல லாரிகள் போயிட்டு இருக்கிற ஒரு மலைப்பாதையில இந்த 2 செகண்ட் தூக்கம் உங்க வாழ்க்கையோட எண்ட் கார்டா மாறிடும். நைட் டைம்ல தொப்பூர் கணவாய் ஏரியா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அமானுஷ்யமா தனிமையா இருக்கும். இருண்ட நீண்ட சாலைகள், மலைகள்ல எதிரொலிக்கிற லாரிகளோட இன்ஜின் சத்தம், ஹெட்லைட் வெளிச்சத்துல மிரட்டுற பனிமூட்டம், திடீர்னு அந்த இருட்டுல மின்னுற ஆம்புலன்ஸோட எமர்ஜென்சி லைட்ஸ், இது எல்லாமே டிரைவர்ஸ்க்கு ஒரு விதமான பதற்றத்தையும் பயத்தையும் கொடுக்கும். குறிப்பா அந்த ரோட்டுக்கு புதுசா வரவங்களுக்கு அது ஒரு நரக வேதனை. தொப்பூர் கணவாயில நடக்கிற பெரும்பாலான விபத்துகளோட பேட்டர்ன் ஒன்னாவே தான் இருக்கும். சரிவுல அதிக வேகம், சசப்ரேட்டிங் பிரேக், பனிமூட்டத்தால ரோடு தெரியாத நிலை, டிரைவரோட சோர்வு, பஸ் அல்லது லாரிகளோட அஜாக்கிரதையான ஓவர்டேக்கிங். ஒரு சின்ன கார் தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு பெரிய லாரி கண்ட்ரோல் இழந்தா அதுக்கு முன்னாடி நிக்கிற எந்த காரும் தப்பிக்க முடியாது. இந்த விபத்துகள்ல இருந்து உயிர் பிழைச்சவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே ஜஸ்ட் சில செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு.
உங்களுக்கு அலர்ட் ஆகிறதுக்கு அங்க எந்த ஒரு வார்னிங்கும் கிடைக்காது. சுதாரிக்கிறதுக்கு டைமே இருக்காது. கண்ணு மேய்க்கிற நேரத்துல ஒரு பிரகாசமான ஹெட்லைட் வெளிச்சம், ஒரு பயங்கரமான பிரேக்ஸ், ஒரு பெரிய இம்பாக்ட், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிரும். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாரும் தொப்பூர் கணவாய்க்குள்ள என்டர் ஆன உடனே எந்த ஒரு மூட நம்பிக்கையாலையும் இல்லை, அவங்க கண்ணால பார்த்த விபத்துகளோட எக்ஸ்பீரியன்ஸ்னால ஃபுல் அலர்ட் ஆகிடுவாங்க. ஹைவேஸ்ல இருக்கிற பயம் சினிமால காட்டுற பேய் பயம் மாதிரி கிடையாது. இங்க எந்த ஒரு பேயோ அரக்கனோ கிடையாது. இங்க இருக்கிற உண்மையான பயமே அன்சர்டைனிட்டி தான். அதாவது அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாத அந்த ஒரு மர்மம். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்டா வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ வர ஏதோ ஒரு லாரி டிரைவரோட சின்ன தூக்கம் உங்க காரை மொத்தமா நசுக்கிடலாம். பனிமூட்டத்துல ரோடு நடுவுல பிரேக் டவுன் ஆகி நிக்கிற ஒரு வண்டி ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திடலாம். வளைவுல ஒருத்தன் பண்ற தப்பான ஓவர்டேக் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பலி வாங்கிடலாம். தொப்பூர் கணவாயோட பயங்கரம் எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத பேய்கிட்ட இருந்தும் வரதில்லை. அது முழுக்க முழுக்க யதார்த்தம், 100% நிஜம். ஒரு செகண்ட் கவனக்குறைவு, ஒரு நொடி தூக்க கலக்கம், ஒரே ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஒட்டுமொத்த ரோட்டையுமே ஒரு சுடுகாடா மாத்திடும். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவர்ஸ் எப்போதுமே தொப்பூர் கணவாய் மாதிரியான ரோட்களுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஹைவேல பயம் அப்படிங்கிறது கற்பனை கிடையாது, அது நிஜம்.